திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 440. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 57. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 1. பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றுமில்லாதவரை களற்போதிறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி உருவறியாது என்றன் உள்ளமதே. சீரடியார்களே கேளுங்கள், இமய பர்வதராஜ தவ புத்திரியான அம்மையை வாமபாகத்திலே கொண்டவர் பாண்டிய அரசர், அன்புக்கு உயிரான தெவிட்டாத அமிர்தச்சுவையாக இருப்பவர், ஏக பரபிரம்ம ஸ்வரூபர், பற்றற்றவர், அப்பெருமானின் திருவடிக்கு அன்பு பணி செய்வதாக இந்த உலகமறிய அடியேனின் நெஞ்சை உருக்குவதாகவே பரிமேல் அழகியாராக எழுந்தருளிய அந்த குதிரை சேவகரான ஸ்ரீ சோமசுந்தர கடவுளது திருவடிவத்தை அன்றி வேறு எந்த ஒரு உருவத்தையும் அடியேனின் கண்ணும் கருத்தும் அறியாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 2. சதுரை மறந்தறி மால்கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம், கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் கொண்டு கூடிடும் மேற்குடிகேடு கண்டீர், மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. சீரடியார்களே கேளுங்கள், திருவடியே புகழ் என்று அன்பு உடையவர்கள் எல்லா நெறியும் பெற்ற சதுர் அறியாமை நீங்கி ஞானப்பித்தாகவே அதுவாய் போவார்கள். சொல்லியே சொன்னோம் கேட்பீர்களாக. நமது சுவாமி சூரிய பிரபையே இருட்டாகும்படி தக்க ஞானஜோதி பெருமான் அவர் தம் திருக்கரத்திலே திரிசூலத்தை ஏந்தி என்னுடைய வினைகளெல்லாம் மாளும்படி போதப் பரிமேல் எழுந்தருளி நமது உள்ளம் வாழ எழுந்தருளினால் நமது குடி கேடு வரும். அவையன்றி மதுரை ராஜன் இனி பிறவா வண்ணம் அருளுவார். இனி பிறக்க இருக்கின்ற அத்தனை வழிகளையும் அடைத்து அருளுவார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 3. நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளங்கொள்ள பரிமேல் கொண்ட பாண்டியனார், ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார், பேரின்ப வெள்ளத்துள் பெய்கழலே சென்று பேணுமினே. சீரடியார்களே கேளுங்கள், சிவ ஷாட்குண்ய வாரியில் அழுந்தி இன்ப அனுபூதி பெற கருத்து கொண்டீர்கள். பாருங்கள், இந்த பூமி முழுவதும் ஞான ஆனந்த கடலில் கொள்ளை கொள்ள பரிமேல் அழகராய் எழுந்தருளிய பாண்டிய ராஜன் எம்பெருமான் அறிவே ஆனந்த வாரியாக சுக உருக்கொண்டு அன்பர் உள்ளமே தனது இடமாக கொண்ட பேரானந்த சுக வாரியான திருவடியில் அன்பாய் அழுந்தி பணி செய்வீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 4. செறியும் பிறவிக்கு நல்லவர் சொல்லன்மின் தென்னன் நன்னாட்டிறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவன் கதிர்வாளுரை கழித்தானந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே. சீரடியார்களே கேளுங்கள், உங்களுக்கு தொன்று தொட்டு வருகின்ற பிறவி இனி வராதபடி விரைவிலே பிறவியை நீங்கள் ஒழித்து போவீர்கள். எந்த இடத்திற்கு செல்வீர்கள் என்றால், சென்ற காலத்திற்கும் இனி வரும் காலத்திற்கும் எற்றைக்கும் திருவருளுடைய காலம் நிகழ்காலமாக தென்னன் பாண்டிப்பிரான் அந்த சொக்கநாத பெருமான் பேரானந்தம் என்கின்ற குதிரையின் மேலே எழுந்தருளி அறிவானந்த ஜோதி வாழும் கூட்டை கிழித்து ஞான வாழ் என்பதனை தம்முடைய திருவருள் கரத்திலே ஏந்தி கொண்டு
எப்போதும் துன்பமாக புரளும் இந்த பிறப்பை இனி பிறவாவண்ணம் புரண்டோட எதிர்காட்சி கொடுத்து எழுந்தருளினாரே இந்த பூமியிலே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 5. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. சீரடியார்களே கேளுங்கள், எற்றைக்கும் திருவருளுடைய காலம் பெற காதலாகி பிழையுங்கள். எவ்வகை என்றால், திருமால் பிரம்மா இவர்களின் நினைவுக்கும் எட்டாதவன், தேவர்கள் பொருந்தமாட்டாத விஷத்தை திருபோனகமாக செய்தருளிய பாண்டிய தேச தம்பிரானான நாதன் அப்பெருமான் தனது அடியவர்களுக்கு சிவாகம மூல சிவஞான அன்பு பொக்கிஷத்தை பக்குவம் பெற அருளுகின்றபடியால் இந்த சமயத்திலே சேர்வதற்காக விரைவில் எழுந்து வாருங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 6. ஈண்டிய மாயா இருள் கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்புமின்றாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முக்தி பரிசு இதுவே. சீரடியார்களே கேளுங்கள், ஸ்தூல உடலிலே யான் எனது என்கின்ற ஆணவம் மாயை முதலிய பாசங்களை விடுவதற்காக ஜடம் சித் இரண்டும் திருவருள் பிரேரகமாக எனது அறிவில் விளங்குவதற்காக பிரேரிக்கும் திருவருள் அன்பு ஜோதியை ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்ற திருவாக்கிற்கு ஏற்ப இந்த அனுபூதி நிஷ்டை கூடிய நிலையை அவ்வாறு கூடும்படி செய்கின்ற அப்பெருமானது கருணை வெள்ளத்தை விவரிப்பதற்கு முத்தமிழை உடைய தமிழ்ச்சங்கத் தலைவருக்கும் இயலாது. அத்துணை பெரிய அரிய இறைவன் மலபரிபாக சக்தி நிபாதம் ஒத்த பக்குவ ஆன்மாக்கள் வேண்டிய அன்பிலே விலகா வண்ணம் அருள்வழி அனுக்கிரகம் செய்வதான அந்த சோமசுந்தர பாண்டி பெருமான் இம்மையிலேயே அம்மை முக்தி குணம் இவையே உபதேசம் என அருளியதை சம்பிரதாய அனுபூதி என்று கண்டுகொள்க. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 7. மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்து அவருக்காய அரும்பெரும் சீருடை தன் அருளே அருளும் சேய நெடுங்கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே. சீரடியார்களே கேளுங்கள், மாமாயா மாய பிரேரகநாதன் குதிரை மேல் எழுந்தருளி எல்லா உயிர்களையும் அடிமைப்பணி கொள்வது ஆகையால் உங்களுடைய பிறவி துன்பம் ஓடி கெடும். இது மிக உண்மை. எனவே அவனை திருவடி புகழாத அன்பு செய்தால் அவன் தனது திருவடி சீர் சிறப்பு அன்பு இன்ப உல்லாச வாழ்வையும் அருட்கொடையையும் கொடுப்பான். விருப்பம் கிடைப்பதென பாண்டியநாதன் திருவடியே சேருங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 8. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கலக்கும் வினையகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. சீரடியார்களே கேளுங்கள், வற்றாத முற்றாத ஆனந்த வெள்ளத்து அரை கழலில் அத்வைதமாகச் செய்து பிரிவில்லாத திருவருளை உயிர் அறிவில் காட்டி மாறா மலம் அகலச் செய்து பற்றற நோக்கி திருவருள் ஞானமே முழுதும் உலகும் ஆழ்வதான அன்பு அருள்வதானான் அப்பெருமான். அந்த அனுபூதி பெற விரைவிலே முந்தி நிஷ்டை கூடுங்கள். பாண்டியநாதனார் அனுக்கிரகம் செய்வார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 9.
விரவிய தீவினை மேலை பிறப்பும் முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் புரவியின் மேல் வர புந்தி கொளப்பட்ட பூங்கொடியார் மரவி அன்மேல் கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே. சீரடியார்களே கேளுங்கள், சோமசுந்தரமாகிய பாரம்பரிய பாண்டிய ராஜநாதன் திருவடியை அன்பால் அடிவணங்கிய அடியார் வினையும் அவற்றால் உண்டாகுவதாகிய 7 வகை பிறவிகளும் தொலைவதாக தன் உள்ளத்தின் கண்ணே எழுந்தருளி உருக்கி அடிமை கொள்வதற்காக ஞானப் புரவியின் மேலே கொண்டு எழுந்தருளிய அந்த திருவோலக்கம் திருமுன்பு வரும் பரிபக்குவ பேதை முதல் பேரிளம்பெண் வரை தரிசனமுற்றவர்கள் தம்மை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே என்ற நிலைக்கு ஆட்பட்டார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம் திருப்பாடல் 10. கூற்றை வென்றாங்கு 5 கோக்களையும் வென்றிருந்து அழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்றுவந்தாருயிர் உண்ட திரள் ஒற்றைச் சேவகனார் தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கென சேர்மின்களே. சீரடியார்களே கேளுங்கள், சோமசுந்தர பாண்டிய சொக்கேசர் யமனை நிக்கிரகம் செய்ததுமன்றி பஞ்சான்மாக்களுடைய பசுக்குணத்தையும் பஞ்ச பிரம்ம மந்திர ஸ்வரூபமாகவே அருளி அம்மையப்பராகவே உயிரில் எழுந்தருளி திருவோலக்கம் கொண்டது மட்டுமல்ல, தன் திருவடிக்கு அன்பு செய்யும் பாண்டியராஜன் பேரிலே பகைத்து வரும் எதிராளியை தாமே எழுந்தருளி படைச்சேவகம் செய்து வெற்றி கொடுத்தருளிய நாதன். அத்தகைய பெருமானின் திருவடியை தெளிவில்லாதவர்களே விரைவிலே தரிசனம் செய்வீர்கள். திருச்சிற்றம்பலம். மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.